வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்தில் உள்ள உயிரின ஜீவராசி அனைத்துக்கும் உணவளித்து வாழ வைக்கும் விவசாய தெய்வங்களே, இது உங்கள் நம்பிக்கை யூடியூப் சேனல். இப்போது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விவசாயந்தாங்க. விவசாயத்தை பற்றி, அதாவது தென்னை மரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தென்னையில் எத்தனை நன்மைகள் இருக்குது என்பதை மக்களுக்கு இந்த டிவி மூலம் தெரியப்படுத்த போகிறோம். வாங்க பார்க்கலாம். தென்னை மரம் பாருங்கள், எவ்வளவு அழகாக பசுமையாக வளர்ந்துருக்குது அப்படி என்று பார்த்தீங்கன்னா, இந்த உரிமட்டை கயிறு திரிக்க பயன்படுது. கோழி பண்ணைக்கு மஞ்சி அதுவும் இதிலேயே தயார் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆயுதம், தேங்காய் உரிக்கிற ஆயுதம்ங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், மட்டை ஏற்றி ரெடியாக இருக்குது பாருங்கள் வண்டி. பாருங்கள், இப்போ அறுவடை செஞ்ச காய்ங்க இது. தேங்காய் உரிக்காய் உடைக்கிறதுக்கு ரெடியாக உரித்து வெயிலுக்கு மூடி வச்சுருக்குறாங்க. வெயிலில் இருந்தால் வெடிச்சிருமுன்னுட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் உலர காய வைக்கிற களமுங்க இது. அடுத்து பார்த்தீங்கன்னா, தேங்காய் இதுவும் பயன்படுதுங்க. தேங்காய் தொட்டியும் பயன்படுது. அப்புறமா பார்த்தீங்கன்னா, தேங்காய் உடைச்சி காய போட்டுக்கிறாங்க. இது அடுத்து இது களத்துக்கு தோண்டி களத்தில் பருப்பு எடுத்து காய போடுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, தேங்காய் இதான் பருப்புங்க. சேல்ஸுக்கு ரெடியாக காய வச்சு ரெடியாக இருக்குதுங்க தேங்காய் பருப்பு. இது எதுக்கு ஆகுதுன்னா, தேங்காய் எண்ணெய் தயார் பண்ணுறதுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, புண்ணாக்குங்க, மாட்டுகளுக்கு புண்ணாக்கெல்லாம் தயார் பண்ணுவாங்கள்ல, அதுக்கு ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த தென்னையிலே பார்த்தீங்கன்னா எல்லாமே பயன்படுதுங்க. தென்னையில் அது சீவமாறு எடுத்துட்றாங்க. அப்புறம் அதில் ஓலையை பின்னி கிடையை தயார் பண்ணிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா,
இந்த பூ பார்த்தீங்கன்னா தேங்காய் மரத்தில் பூ காய்க்கிறது அது கல்யாணத்துக்கு தோரணமாக கூட கட்டுவாங்க. முன்னாடி பந்தலில் பார்த்தீங்கன்னா தோரணமாக கூட கட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மரமும் கூட வீட்டுக்கு ஓடு அடுக்கிறது மாதிரி ரீப்பரு இதுக்கும் கூட தயாராகுங்க. மரம் ரீப்பருங்க, அதையும் தயார் பண்ணலாம், மரத்துலேயே தயார் பண்ணலாமுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாலை, அது பாலை விடுது பாருங்க, அந்த பாலையும் கூட அது கிடுகு கட்டுறதுக்கு பயன்படுங்க பாலை. பாருங்க இதில் எத்தனை நன்மைகள் இருக்குது பாருங்க. பார்த்தீங்கன்னா இதை நம்பி வெளி ஊரில் இருந்து தொழிலாளர்கள் வந்து இங்கே தங்கி வேலை செய்கிறாங்க. இங்கேன்னு இல்லைங்க, எல்லா இடத்துலையும். அதாவது வந்து காங்கயம், பொள்ளாச்சி, பழனி, தாராபுரம், சேலம் வரைக்கும் ஆள் தங்கு தொழில் பண்ணுறாங்க. இதில் என்னன்னா இப்போது விலை ரொம்ப கம்மியாக போயிட்டுருக்கனால விவசாயிகளும் சரி வியாபாரிகளும் சரி ரொம்ப விலை வீழ்ச்சினால் ரொம்ப ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. விலை வீழ்ச்சினால் இதை சார்ந்த துறைகள் இந்த இதுக்கு கூடுதல் விலை நிர்ணயம் பண்ணி கூடுதல் விலையை நிர்ணயம் பண்ணி கொடுத்தாங்கன்னா விவசாயிகளும் மற்ற வியாபாரிகளும் மற்ற இந்த தொழிலை சார்ந்தவர்களும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பதை இந்த வீடியோ மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி விவசாயம் சார்ந்த விவசாயிகளும் இந்த விவசாயமும் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவிற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு இருந்தால் அடுத்தடுத்த வீடியோவே உங்களுக்கு நல்ல விவரங்களை உங்களுக்கு வீடியோ மூலம் தெரிவிக்கிறேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.